சூப்பராகிட்டு பூரிக்கு வெங்காயம் மசாலா பண்ண போகிறோங்க. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கிரேவி பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்குறது வாயுவுங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் வெங்காய மசாலாவும் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே பூரி வெங்காய மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரிக்கு மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப குழகுழான்னு பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காதுங்க. சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். பூரி உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பூரி வலுசாக எண்ணெயே குடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா எடுத்து போடுங்க. எண்ணெயே இருக்காது அதில். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் டிப்ஸுகளை. இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணுங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் பூரி தேவையோ அந்த சைஸில் மாவை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம வெங்காய கிரேவி பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1½ கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது கொஞ்சம் பொரியவும் நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் ஆட் பண்ணுறது ஸ்கிப் ஆகிட்டு 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசுனா 2 எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். கண்ணாடி பதம் வரதுலையும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காய கிரேவிக்கு சீக்ரெட்டாட்டு ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 3 பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டனாலும் போட்டுக்கோங்க. அல்லாட்டா பேஸ்ட் இருந்ததுன்னா பேஸ்ட் போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது. ஆனால் நல்லா வதங்கிடணும். பொன் நிறமான உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிட்டோம்னா எல்லாம் சேர்ந்தாலும் நல்லா வதங்கிடுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிருங்க தக்காளி. இப்போ எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. திட்டு திட்டாக கிடக்கும். ஆனால் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் லாஸ்ட்டில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம கடலை மாவு ஆட் பண்ணதுனால திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுடணுங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. கரம் மசாலா மட்டும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா தண்ணியும் வற்றிரும். வெங்காயமும் நல்லா வெந்துருங்க. வெங்காயத்தோட கலர் மாறவே இல்லை பார்த்தீங்களா? அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க.
இதுதான் இந்த சீக்ரெட்டான பொடி. இதை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றினோம்னா கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு பண்ணலாம், நீங்கள் பூரிக்கு பண்ணலாம். இப்போ கரம் மசாலா லாஸ்ட்டில் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே ஒத்து போகாது. ஒரு சிலவங்களுக்கு வந்து வாயு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவிட்டு நம்ம கிண்டி இறக்கிடணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம சூடு பண்ணக்கூடாது. உப்பு மட்டும் காணுமான்னு செக் பண்ணிடலாம். 2 உப்பு காணாதுங்க. போட்டு கிண்டி கொடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சிடணும். கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ரேஸாக கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. மூடி வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரி மாவை தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நான் தேய்ச்ச உடனே போட்டாச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தில் வெங்காயம் எல்லாமே நம்ம வெட்டி வச்சுருந்தனால சீக்கிரம் மட்டும் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது வரலையும் மாவு ஊற வச்சுட்டு நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. உடனே தேய்ச்சி உடனே போடலாம். பூரி வந்து நம்ம ரொம்ப ஊற வைக்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்படி உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே பொரி ஊற்றுங்க. அதில் இன்றைக்கி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா உப்பலாக வருங்க அவங்களுக்கு பூரி வந்து. இது கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணவே இல்லை, நல்ல உப்பலாக வந்திருக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதேமாதிரி அடுப்பும் ரொம்ப ஸ்லோவாக எரியக்கூடாதுங்க. பூரி போடுறதுக்கு வந்து எப்படி இப்போ சூசுன்னு ஹோட்டல் சுவையில் பண்ணியாச்சு பாருங்கள். போட்ட உடனே இந்த மாதிரி எலும்பி வந்துச்சுன்னா நல்லா உப்பலாக கிடைக்கும் உங்களுக்கு பூரி. சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். பூரி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இது கூட நீங்கள் ரவை போடணுன்னாலும் போடலாம். இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி விடுதேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் நல்ல புசு புசுன்னு வரும் உங்களுக்கு. சூப்பராகிட்டு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பூரியும் வெங்காய கிரேவிங்க. மகாராஷ்டிராலலாம் இந்த மாதிரி தான் கிரேவி பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி மிச்சருக்கு பூரியும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். புசு புசுன்னு பூரி பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கிரேவி எடுத்து வச்சுக்கலாம், வெங்காய கிரேவி. பார்க்கலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெங்காய கிரேவி வந்து டேஸ்ட்டும் அதே மாதிரி அட்டகாசமாக இருக்கும். யாருமே பூரிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கிரேவியில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. சூப்பராகிட்டு பூரியும் வெங்காய மசாலாவும் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.